ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். கரண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் 1 பில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி செஞ்சு இந்தியா சாதனை படைச்சிருக்கு. உலகத்திலேயே பொருளாதாரத்தில் 5வது இடத்துல இருக்கிற இந்தியாவோட எரிசக்தி ஆதாரங்களில் நிலக்கரி ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஸோ இந்த நிலக்கரி பல தொழில் நிறுவனங்களுக்கு எரிபொருளாக அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருது. இதோட தேவை அதிகமாக இருக்க காரணத்தால் இதோட உற்பத்தியை அதிகமாக பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் முடிவு பண்ணி அதுக்கான வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம இந்தியாவில் நிலக்கரி சுரங்கம் எங்கே எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்க்கலாம். இந்தியாவில் முதல் நிலக்கரி சுரங்கம் 1774ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியால் தாமோதர் ஆற்றின் மேற்கு கரையில் நிலக்கரி வயல் தொடங்கப்பட்டது. இந்த நிலக்கரி சுரங்கம் தான் இந்தியாவோட முதல் நிலக்கரி சுரங்கமாக. அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்தியாவில் நிலக்கரி சுரங்கங்களை நிர்வகிக்க ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் ஓட துணை நிறுவனமான பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட் நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனத்தின் மூலயமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நிலக்கரி சுரங்கங்களும் நிர்வகிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நிலக்கரி சுரங்கங்களையும் நிர்வகிக்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அந்த நிறுவனம் தான் கோல் இந்தியா லிமிடெட். இந்த நிறுவனம் 1975 நிறுவப்பட்டிருக்கு. இந்த நிறுவனத்தோட கீழே தான் எல்லா நிலக்கரி சுரங்கங்களும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் இதுவரையில் 300க்கும் மேற்பட்ட நிலக்கரி சுரங்கம் இருக்குது. இந்த 300க்கும் மேற்பட்ட நிலக்கரி சுரங்கத்திலிருந்து நமக்கு 4 விதமாக நிலக்கரி கிடச்சிட்ருக்கு. அது என்னென்னா லிக்னைட், பிட்மினஸ், சப் பிட்மினஸ், ஆந்த்ராசைட். இந்த 4 வகையில் தான் இந்தியாவிலேருந்து நிலக்கரி எடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சில மாநிலங்களில் மட்டும்தான் நிலக்கரி சுரங்கங்கள் அமைக்கப்பட்டு அங்கெல்லாம் நிலக்கரி எடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன மாநிலங்கள்னால் ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு. இந்த மாநிலங்கள்லேருந்து தான் இந்தியாவிலேருந்து நிலக்கரி எடுக்கப்பட்டிருக்கு. இதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கம் அமைக்கப்பட்டு நிலக்கரி எடுக்கப்பட்டுருக்கு. இங்கே என்ன மாதிரி நிலக்கரி எடுக்கப்பட்டுருக்குன்னா லிக்னைட்ரைட், அதாவது பழுப்பு நிலக்கரி தான் இங்கேருந்து எடுக்கப்பட்டுருக்கு. இங்கேருந்து எடுக்கப்படுற நிலக்கரியை பல தொழில் நிறுவனங்களுக்கு ரயில்கள் மூலமாக அனுப்பப்பட்டாலும் பெரும்பாலும் இந்த நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் மின் சேவை தொடர்ந்து கொடுக்கப்பட்டுருக்கு. இது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கங்கள் தான். இந்த நிலக்கரி சுரங்கங்கள் மூலயமா கடந்த நிதியாண்டில் மட்டும், அதாவது 2023 to 24 நிதியாண்டில் 999.83 மில்லியன் நிலக்கரி உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அது இப்போது நடப்பு நிதியாண்டில் 1 பில்லியன் டன்னை கடந்து புதிய மைல்கல் சாதனையை படைச்சிருக்கு. இந்த நிலக்கரி உற்பத்தி செய்தியை தற்போதைய நிலக்கரித்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவிச்சிருக்காங்க. இந்த சாதனையின் மூலயமா எரிசக்தி, பாதுகாப்பு, பொருளாதாரம், வளர்ச்சி இதில் எல்லாத்துலேருந்தும் இந்தியா முன்னேறி வருதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. மாரடைப்பை முன்கூட்டியே துல்லியமாக கண்டுபிடிக்கும் செயலியை 14 வயசு சிறுவன் கண்டுபிடிச்சிருக்காங்க. மாரடைப்பு வருவதை முன்கூட்டியே சொல்கிறதால இந்த செயலிக்கு உலகின் முன்னணி AI சான்றிதழ் கிடைச்சிருக்கு. சரி, இந்த செயலியை யார் கண்டுபிடிச்சா, எங்கே கண்டுபிடிச்சாங்க, முழு விவரத்தையும் பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மகேஷ். இவர் கடந்த 2010ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்திருக்காரு. இவரோட மகன் தான் சித்தார்த். இவருக்கு 14 வயசு ஆகுது. இவரும் அமெரிக்காவிலேயே தன்னுடைய படிப்பை தொடர்ந்ததோட கூட இந்த செயலியை வடிவமைச்சு அதை செயல்முறைப்படுத்தி அதில் வெற்றியும் கண்டிருக்காரு. முதல்ல இந்த செயலியை அமெரிக்காவில் சில மருத்துவமனைகளில் சோதனை செய்து பார்த்துருக்காங்க. அப்போது இந்த செயலி மாரடைப்பை முன்கூட்டியே பதிவு செஞ்சு தகவல் கொடுத்துருக்கு. இதன் மூலியமாக தன்னுடைய செயலி வெற்றிகரமாக இயங்குறதுங்கிறத உறுதி செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் மகேஷ் தன்னுடைய ஊருக்கு மகனை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இந்தியா வந்த பிறகு ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய குண்டூர் அரசு மருத்துவமனையில் இந்த செயலியை பரிசோதனை செஞ்சு வெற்றி பெற்றிருக்காங்க. சரி, அப்படி இந்த செயலி என்ன தான் பண்ணுது, மாரடைப்பை எப்படி முன்கூட்டியே சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிர்காடியன் ஏங்கிற இந்த செயலி ஸ்மார்ட் ஃபோன் மூலயமா இதய துடிப்பு ஒலியை பதிவு செஞ்சு இதயம் நார்மலாக இருக்கா இல்லை ஆரம்பகால இதய நோய் ஏதாவது வரக்கூடிய அறிகுறிகள்லாம் இருக்காங்கிற தகவலை
இந்த செயலி மூலயமா நமக்கு தெரியப்படுது. இந்த செயலி ஒரே நாளில் 700 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டு அதில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த வெற்றியை சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யகுமார் அவர்களின் தகவலின் பேரில் ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள்கிட்ட நேரடியாக சித்தார்த் இந்த செயலியோடைய செயல்முறையை விளக்குனார். இவர் கண்டுபிடிச்ச இந்த செயலி 96% துல்லியமாக மாரடைப்பு வருவதை முன்கூட்டியே கூறினதால் ARM நிறுவனம் உலகின் முன்னணி AI சான்றிதழை இந்த செயலிக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக தண்ணீர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, மார்ச் 22. மார்ச் 22 தான் உலக தண்ணீர் தினமாக ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருது. 1993 மார்ச் 22 நீர் பாதுகாப்பு, சுகாதாரம், நீர் பற்றாக்குறை, நீர் மாசு போன்ற நிகழ்வுகளை நினைவுகூரும் வகையில் கொண்டாடப்பட்டு வருது. அடுத்து உலக வானிலை தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டு வருது? சரியான விடை ஆப்ஷன் டி, மார்ச் 23. மார்ச் 23 தான் உலக வானிலை தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருது. இந்த வானிலை தினம் ஆண்டுதோறும் எதுக்காக அனுசரிக்கப்பட்டு வருதுன்னா, வேர்ல்டு மெட்டாரிக்கல் ஆர்கனைசேஷன், அதாவது உலக வானிலை அமைப்பு 1950 மார்ச் 23 உருவாக்கப்பட்டது. இது எங்கே உருவாக்கப்பட்டதுன்னா ஜெனீவாவில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த அமைப்பை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் 23 உலக வானிலை தினமாக அனுசரிக்கப்பட்டு வருது. அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். பின்வரும் மனித நோய்களில் எது பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஹெப்படைட்டிஸ் ஏ, ஆப்ஷன் பி தட்டம்மை, ஆப்ஷன் சி போலியோ, ஆப்ஷன் டி டைஃபாய்டு. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி டைஃபாய்டு. இந்த டைஃபாய்டு சால்மனல்லா டைஃபிங்கிற பாக்டீரியா மூலயமா ஏற்படக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் எப்படி பரவுதுன்னா, அசுத்தமான நீரையும் ஆகாரத்தையும் நம்ம சாப்பிடும்போது தான் இந்த நோய் பரவுது. சரி, மற்ற நோய்கள்லாம் எது மூலயமா ஏற்படுதுன்னு பார்க்கலாம் அவங்க. ஹெப்படைட்டிஸ் ஏ ஒரு வைரஸ் மூலயமா ஏற்படக்கூடிய கல்லீரல் தொற்று நோய். இது எந்த வகையான வைரஸ் மூலயமா ஏற்படுதுன்னா, ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் மூலயமா ஏற்படுது. இது எப்படி பரவுதுன்னா, அசுத்தமான நீரையும் சாப்பாடையும் சாப்பிடும்போது இந்த வகையான வைரஸ்லேருந்து நோய் பரவுது. அடுத்தது தட்டம்மை. தட்டம்மையும் வைரஸ் மூலயமா பரவக்கூடிய ஒரு நோய் தான். இந்த தட்டம்மை பாராமைக்ரோசோ வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த மெர்ஃபில்லி தீ நுண்மத்தால் வைரஸால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் எப்படி பரவுதுன்னா, காற்று மூலயமா பரவுது. பாதிக்கப்பட்டவர் இருமும் போதும் தும்பும் போதும் அவர் மூலயமா வெளியேறப்படுற சளி துவலை அல்லது உமிழ்நீர் மூலயமா மற்றவங்களுக்கு பரவுது. அடுத்து இளம்பிள்ளைவாதம், அதாவது போலியோ. இந்த இளம்பிள்ளைவாதம் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு வைரஸ் நோய். இது போலியோங்கிற வைரஸ் மூலியமாக குழந்தைங்களுக்கு பரவுது. இந்த வைரஸ் பரவுது மூலியமாக குழந்தைங்களுடைய நரம்பு மண்டலத்தை தாக்கி பக்கவாதம், முடக்குவாதம் போன்ற அதிதீவிர பாதிப்பை உண்டு பண்ணுது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் கொடுக்கப்பட்ட மற்ற எல்லா நோயுமே வைரஸ்களால் பரவக்கூடிய நோய். ஆப்ஷன் டி டைஃபாய்டு இது மட்டும்தான் பாக்டீரியாவால் பரவக்கூடிய நோய். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.